Okay students, good morning. Next நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா லாஸ்டா வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார் 2/2 and 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ சொல்ல மறந்துட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ வெல்கம் டு அவர் வீடியோஸ். ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் you have to take 2/2 matrix. So A equal to 1 2 3 4. Next matrix B equal to 5 3 2 7. Okay. So இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2. So B யோட ஆர்டரும் 2/2. So இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா you have to multiply. So A into B which is equal to. So இங்கே நார்மலாக நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் எலமெண்ட் போகக்கூடாது. ஸோ ஹியர் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு என்ன எடுத்துக்கணும், ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஏங்கிற மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா பிங்கிற மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ, ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் பி. சரிங்களா? ரைட். இப்போ இதில் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ இருக்குதா, ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குங்க 1 2. ஸோ 1 2 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் பி. இங்க என்ன இருக்கு, காலம் என்ன இருக்கு 5 2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, அப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குங்க 1. ஸோ 1 இந்த 1 எடுத்துட்டு வந்து எங்க மல்டி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ எப்படி இந்த ரோ எடுத்துக்கிறோம்ல, அப்போ நமக்கு என்ன ப்ராசஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 இது ரோல, நெக்ஸ்ட் 5 2 இதோட மல்டிபிள் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு செகண்ட் காலம் ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரெண்டு காலமும் மல்டி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க செகண்ட் ரோ என்ன 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ் 5 2. நெக்ஸ்ட் 3 4 எடுத்துக்கிறோம். செகண்ட் காலம் என்ன 3 7 ஆஃப் தி மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் you have to multiple. இதுக்கு பேர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா எல் ஷேப் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ எல் ஷேப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு அதுக்கப்புறம் காலமா சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இட் இஸ் லைக் அ எல். ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும் எல் ஷேப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி மல்டி பண்றோம்னு பாருங்க. இங்க மல்டி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு செகண்ட் எலிமெண்ட்டோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ எப்படி 1 into 5, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும் 1 into 5. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஸோ போத் ஆர் பாசிட்டிவ், ஸோ பிளஸ் 2 into 2. ஓகே 2 into 2. நெக்ஸ்ட் இங்க 1 into 3, ஸோ ஹியர் போத் ஆர் பாசிட்டிவ், ஸோ பிளஸ் 2 into 7. நெக்ஸ்ட் 3 into 5 plus 4 into 2. Next 3 into 3 plus 4 into 7. Right.
இப்போ மல்டிபிள் பண்ணுவேன். 1 into 5 என்ன? 1 5s are 5 plus 2 2s are 4. Next 1 into 3 3 plus 7 into 2 14. Next 3 5s are 15 plus 4 2s are 8. Next 3 3s are 9 plus 4 7s are 28. Next இப்போ add பண்ணுங்க. 5 plus 4 9, 3 plus 4 sorry 3 plus 14 17, 15 plus 8 23, then 28 plus 9 37. So this is our required multiple of the matrix, multiple of the 2 matrix. இப்போ என்னது 2 by 2. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி we can get it as another matrix only. ஓகேவா? ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? it will come as matrix only. Okay, right. Next we can see about 3 by 3 multiplication. Okay, right. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா multiplication for 3 by 3 matrix. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் we have to consider 3 2 1 5 2 3 4 3 2. okay, 3 by 3. right. now next என்ன பண்ணணும்? a into b. ஸோ இங்கேயும் அதே சேம் ப்ராசஸ் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு ஏல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டி பண்ணணும். என்னது? 3 5 4. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 1 2 3 அதோட செகண்ட் ரோல என்ன இருக்கு? செகண்ட் காலம் ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸ் 2 2 3. நெக்ஸ்ட் first row of the first matrix. next third column. okay, third column of the second matrix 1 3 2. okay, same. இது எல்லாமே திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா திரும்ப இதே ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் பண்ண போறோம் for remaining 2 rows. அப்ப remaining 2 rowsல என்ன இருக்கு? 4 5 6 அதோட இதை மல்டி பண்றோம் அப்படின்னா 3 5 4 மல்டி பண்றோம். ஓகே, next 3 4 5 6 இதோட என்ன மல்டி பண்ண போறோம்? 2 2 3. next 4 5 6 next 1 3 2. next row என்ன இருக்கு? 7 8 9 இருக்கு. ஸோ இதோட காலம் அதே காலம் தான். ஸோ என்னது? 3 5 4. ரைட். நெக்ஸ்ட் ஒன் 7 8 9. ஓகே, காலம் என்ன? 2 2 3. நெக்ஸ்ட் ஒன் 7 8 9ஓட நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 3 2. அவ்வளோதான். இது எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே you can get it answer. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 by 1 சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ 1 or 2 sums நீங்கள் போட என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே பழகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக யூ கேன் மல்டிப்ளை அண்ட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். ஓகே, ரைட்.
now we can multiply. So multiply என்ன வரும்? So first one 1 into 3 3, next 2 into 5 plus 10, next 3 into 4, so both are plus positive, so plus 12. Next 1 2s are 2 plus 2 2s are 4 plus 3 3s are 9. Next 1 1s are 1 plus 2 3s are 6 plus 3 2s are also 6. Next one for this 4 3s are 12, then plus 5 5s are 25 plus 6 4s are 24. Next one 4 2s are 8 plus 5 2s are 10, then 6 3s are, it will come as 18. Next one 4 1s are 4, then plus 5 3s are 15 plus 6 2s are 6 2s are 12. Next இங்க என்ன இருக்கு? 7 3s are 21. Next 8 5s are 40 plus 9 4s are 36. Next 7 2s are 14 plus 8 2s are 16 plus 9 3s are, it will come as what? 27. Next 7 1s are 7 plus 8 3s are 24 plus 9 2s are 18. Right. நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, after calculating this என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. So 25 15 13 61 36 31 97 57 49. ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ராசஸ். ஸோ 1 by 1 எழுதிட்டீங்க அப்படின்னாவே, ஸ்டெப்பு கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே ஆன்சர் என்ன ஆயிரும்? கரெக்டாக வந்துடும். ஸோ அவர் ரெக்வயர்டு மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 15 13 61 36 31 97 57 49. That's all. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணால் பத்தாது, கண்டினியூஸாக 1 or 2 sums you have to work out it continuously daily, at least 1 or 2 times you have to work out it. Practice அதிகமாக பண்ண அது ஈஸி ஆயிரும். ஓகே, so thank you for watching this video. If you like this video, please subscribe it, press the bell button, share it. Okay, thank you.